வீரமகேந்திர பட்டணத்தின் அரியணையில் அகங்காரத்தின் உச்சியில் அமர்ந்திருந்தான் சூரபமன்மன். இந்திரஞாலத் தேரில் ஏறி அண்டங்கள் தோறும் சுற்றி வந்து காணும் அற்புதங்களை தன் சொத்தாக எடுத்துக் கொள்வதே அவனின் வழக்கமாலை இருந்தது. இவ்வாறு லோகங்களைச் சுற்றி வரும்போது ஒருநாள் இந்திராணியின் அழகைப் பற்றிய செய்தி அவனின் செவியில் விழுந்தது. அந்த செய்தி சூரபன்மனின் மனதில் கொடூர ஆசையை எழுப்பியது. அவனது கண்கள் கோபத்தால் எரிந்தன. உடனே அசுர சேனைகளை அழைத்து, இந்திரனை அஸ்திரத்தால் கட்டிப்போட்டு அவனது பாரியாள் இந்திராணியைத் தூக்கி வாருங்கள் என்று கட்டளையிட்டான். அபாயத்தை உணர்ந்த தேவேந்திரன் ஒரு நொடியில் முடிவெடுத்து இந்திராணியுடன் பூலோகத்தில் மறைந்து கொண்டான். சொர்க்கலோகமெங்கும் தேடிய அசுரர்கள் எந்தத் தடயமும் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பினர். தோல்விச் செய்தியைக் கேட்ட சூரபன்மன் சிம்மாசனத்தில் பாய்ந்தெழுந்து, எங்கிருந்தாலும் தேடிப் பிடியுங்கள் என்று அண்டமே நடுங்க கர்ஜித்தான். அந்த கர்ஜனையுடன் தேவர்களின் துயரக் காலம் தொடங்கியது. அதே நேரத்தில் விதியின் மறைமுக இயக்கத்தில் நாரதரின் விஜயம் அருகில் வந்து கொண்டிருந்தது. இத்தகைய புராண கதைகளைக் கேட்க டிவைன் புராணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.